ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கே என் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தை குளிர் தரை நடுங்கும்னு சொல்லுவாங்க. இந்த குளிரில் எந்திரிக்கவே முடியல. மார்னிங் அலாரம் அடித்தனும் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சான்னு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் சூடாக ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே பொங்கல்னா வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு பொங்கல் வாழ்த்து எழுதி வாசலே நிறைஞ்சிடுமே. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். புது வீடு புது ரோடுன்னு பொங்கல் கோலம் களமாக அமைந்த மாதிரி காலையில் கோலம் போட்டுட்டு இருக்கிறப்போ எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு ஜாலியாக கோலம் போட்டோம். ரொம்ப கான்ட்ராக்டான கலர் போடலாம்னு போன மாதமே யோசித்து வச்சுருந்தேன். என் பிளான் படி கரெக்டாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டு முடிச்சுமே பஜனை ஊர்வலம் வந்தாச்சு. 1 மாதமாக டெய்லி இந்த குழந்தைங்க இந்த பஜனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் நிறைவு நாள். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் வந்து டீ குடிச்சிட்டு இப்போ இருக்கிற வீட்டில் கோலம் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டேன். ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்கிற அடுப்பிலே பொங்கல் வச்சாச்சு. ஆக்சுவலி எங்கள் ஊரில் அத்தனூர் அம்மன், அதாவது பத்ரகாளி அம்மன் இருக்கிறனால வாசல் பொங்க வைக்கக்கூடாது. ஸோ வீட்லேயே நாங்கள் பொங்க வச்சாச்சு. பொங்கல்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போகாமல் இருப்போமா? அது இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காளிப்பட்டி கந்தையன் கோயிலுக்கு தான் போனோம். பாருங்கள், இவங்களெல்லாம் பழனி நடப்பாதைக்கு போகிறவங்க. தைப்பூசத்துக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்கிறனால இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நடப்பாதை போகிறாங்கன்னு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. வழியில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ காளிப்பா கூட்டத்தை பார்த்ததும் நாம் முடிஞ்சோன்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வானம் மேகமூட்டமாக இருந்தனால இவ்வளவு கூட்டத்தையும் ரொம்ப பெருசாக சிரமம் தெரியல. 1 hour வெயிட்டிங் அப்புறம் சாமி பார்த்துட்டோம். கரெக்டாக நாங்கள் போன நேரம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இவ்வளோ லேட். சாமி பார்த்துட்டு வந்து வெத்தலை விளக்கி போட்டுட்டு சாமியை நல்லா கும்பிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. சுட சுட பொங்கல், சூப்பர் டேஸ்ட். தைப்பூசம் நெருங்குறனால போன வாரத்தை விட இந்த வாரம் நிறைய கடை போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு விசிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். See you on the next video.